அண்மை காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் இந்து ஆலயங்கள்ல கோயில் ஹராம்னு சொல்லி சில தரப்புகள் முத்திரை குத்துறாங்க. இந்த கோயில் ஹராம்ங்கிற முத்திரை எதுல இருந்து ஃபேமஸ் ஆனிச்சுன்னு சொன்னா, போன வருஷம் பத்திரகாளி அம்மன் கோயில் விவகாரத்துல பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முதல் தடவையா இந்த ஆலயங்களுக்கு கோயில் ஹராம்ங்கிற முத்திரையை கொடுத்தாரு. இதுக்கு முன்புலாம் பாத்தீங்கன்னா கோயில் விவகாரத்துல ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இந்து மக்களும் அரசாங்கமும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலாய் முஸ்லிம் நபர்களும் என்ஜிஓக்களும் சேர்ந்து ஏதோ அவங்கள யாரோ தூண்டி விட்ட மாதிரி சில நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறாங்க. மலேசியா வரலாறுலயே முதல் பிரதமர் ஒரு ஆலயத்தை கோயில் ஹராம்னு சொன்னது வேற யாரும் கிடையாது, இந்த அன்வர் இப்ராஹிம் தான். அவர் ஒன்னும் அதை தெரியாம சொல்லல, அவரு தெரிஞ்சே வேணும்னே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இந்தியர்கள் பெரிய அளவுல அவரை ஒவ்வொரு தேர்தலையும் சப்போர்ட் பண்றாங்க. என்ன நினைச்சாங்க, இவர் பிரதமர் ஆனா இந்தியர்களோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு. ஆனா இப்ப என்ன தெள்ள தெளிவா தெரியுதுன்னு சொன்னா, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. பொய் வாக்குகளை கொடுத்து இந்திய சமுதாயத்தை ஓட்டை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை அவர் கைவிட்டுறாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மலாய்க்காரர்கள் மத்தியில அவருக்கு பெரிய அளவுல ஒன்னும் சப்போர்ட் கிடையாது. ஆக அவங்க என்ன சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நம்மள ஒரு பகடு காயா பாவிச்சு நம்ம ஆலயங்கள்ல கோயில் ஹராம்னு ஒரு முத்திரையை குத்தி இப்ப சில மர்மமான கைகள் அரசாங்கம் பின்னால வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு சில நபர்களையும் பல என்ஜிஓ பல இயக்கங்களை தூண்டி விட்டு இந்த ஆலயங்கள்லாம் ஹராம்னு சொல்லி நம்மளுக்கு எதிர்ப்பா பல ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஒரு பிரதமருங்கிற முறையில அன்வர் இப்ராஹிமுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. மலாய்க்காரவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆலயங்கள்லாம் சுதந்திர காலத்துக்கு முன்பே இருந்தது, இந்த ஆலயங்கள்லாம் பாதுகாக்க வேண்டும், இந்த ஆலயங்கள்லாம் பழமை வாய்ந்த ஆலயங்கள். ஆனா அதை விட்டுவிட்டு மலாய்க்காரவங்க மத்தியில நம்ம மேல ஒரு வெறுப்பு வர மாதிரி அவரு நடந்துக்கிறாரு. நானும் தாங்க போன வருஷம் அன்வர் இப்ராஹிம் கோர்ட்ல சூ பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா, அவர் பிரதமர் பதவியில இருக்க தகுதி அற்றவர் என்று அந்த ஒரு காரணத்தை வச்சு நான் அவரை பிரதான மந்திரி ஹராம்னு சொல்ல முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் அதை செஞ்சது கிடையாது. ஏன்னா அப்படியாப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினா அது நாகரிகத்துக்கு அழகு இல்லை. ஆனா அவரு ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இந்துக்கள் மனசை புண்படுத்துறாரு. இதுக்கு மேல நீங்களே முடிவு எடுக்கணும், இவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு.